விஸ்வநாதன் சார் கேட்டார், அது என்ன கண்ணதாசனோட பஞ்சுவர்ணாச்சலம், அவினாஷ் மணி, மக்கள் அன்பன், தமிழ் அன்பன் இவ்வளோ பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, நீங்கள் என்ன ஒருத்தனை அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டேங்கிறீங்களே? வச்சுக்கிண்டா என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு மனசாக வருதுன்னு வைங்க, எங்கள் வீட்டு பிள்ளையில நான் ஆணையிட்டால் பாட்டு எப்படி பெரிய ஹிட்டாச்சே, அது நான் எழுதினது, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்குச்சேன்னுவான். தேவையாது. அவர் ஏன் வச்சுக்கிட்டாருன்னா, அவர் சும்மா தங்க கூட இருக்கிறவங்க, அந்த பத்திரிகையில் இருக்கிறவங்க ஒரு 100 ரூபா வாங்கி கொடுக்குறதுக்கு அவர் சொல்லுவார், எழுதுறதுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு. இந்த மகாதேவனோட வசந்த மாளிகை கம்போசிங் கண்ணதாசன் உட்காந்துருக்கிறார். அதில் வந்து ஒரு பாட்டில் சரணத்தில், கண்களின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை கடவுள் வழி, 4வது வரி அது மாதிரி ஒன்று வரணும். சிகரெட்டை குடிச்சுட்டு இப்படி திருப்தி அவரில் யோசிச்சுருக்கார். நான் ஒன்று சொல்லட்டோமான்னாரு புகழேந்தி மகாதேவன், கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு பிரமாதமாக இருக்கேன்னு எழுதினார். பத்திரிகையில் எழுதினார் இந்த வரி புகழேந்தி சொன்னதுன்னு. அது வளர்ந்தப்புறம் சொல்லலாம். இப்போ நான் இப்போ சொல்லலாம், பென்லேடான வெங்கட் பிரபு தான் அந்த வரி வைக்க சொன்னான்னு சொன்னால் எனக்கு அதனால் உனக்கு எனக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா அப்படியா வெங்கட் பிரபு சொன்னாரான்னு பெருமையாக எடுப்பாங்களே தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது நினைக்க மாட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற இடத்துக்கு வந்தப்புறம் தான் நம்ம ஒரு உதவியாளனை வச்சுக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்தப்புறம் எதுக்கு உதவியாளன்?